ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அவருக்கு வந்து எந்த நாடுகள்லாம் செட் ஆகலையோ, இல்ல அவருடைய பேச்சை எந்த நாடுலாம் கேட்காம இருக்காங்களோ, அந்த நாடு மேல வந்து ஒரு நேரடியான தாக்குதலா இருக்கட்டும், இல்ல மறைமுகமான தாக்குதலா இருக்கட்டும், ஒரு பொருளாதார ரீதியா வந்து ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி தடைகள்லாம் வந்து விதிப்பாரு. ஸோ அந்த மாரி வெனிசுலா கிட்ட வந்து சில பல பிரச்சனைகள்லாம் போட்டிருக்காரு. நான் வந்து நேரடியாவே வந்து உங்க மேல வந்து தாக்குதல் நடத்துவேன். அந்த மாரிலாம் மிரட்டல்லாம் வந்து விட்டுட்டு இருக்காரு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ள இவங்க வந்து கடல் வழியாவோ, இல்ல வேற ஏதோ வழியா வந்து இவங்க வந்து இந்த தவறான அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அது போதைப் பொருட்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்து எங்க நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. சட்டவிரோதமா வந்து இந்த மாரி செயல்கள்லாம் பண்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க மேல தாக்குதல் பண்றதுக்காக எப்பவுமே ரெடியாவே இருக்காரு. ஸோ இப்போ வந்து முன்னாடி இன்னும் கொஞ்சம் மேற்கொண்ட அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு ஒரு அவங்களுக்கு தேவையான பொருட்கள வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்காரு அப்டின்னே வந்து சொல்லலாம். ஸோ என்னெல்லாம் பொருள்லாம் நிறுத்தி வச்சிருக்காரு? அந்த நாட்டுக்குள்ள ஏன் இவ்ளோ தடைகள் வந்து போடுறாரு? திருப்பி அந்த வெனிசுலா அந்த நாட்டுடைய பிரதமர் அவரு என்ன பதிலுக்கு சொல்லியிருக்காரு? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெனிசுலா நாட்டுல வந்து ஏன் ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள வந்து சுரண்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி, அந்த நாட்ட சேர்ந்த இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் வந்து சொல்றாரு. இப்ப நான் இருக்கிறனால வந்து இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து புடிக்கல. என்ன வந்து இந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு, அவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய எங்களுடைய எதிர்க்கட்சிய வந்து இவரு உட்கார வைக்கிறதுக்காக பாக்குறாரு. ஸோ அப்படி உட்கார வச்சுட்டா, இந்த இடத்துலயும் இவருடைய வேலைய கேட்கறக்கான ஒரு ஆள் வந்து இவங்க கிடைச்சிருவாங்க. ஸோ அது மூலியமா வந்து எங்க நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் இவர் எடுக்கிறக்காக பிளான் போட்டு தான் இந்த குற்றச்சாட்ட வந்து வச்சிருக்காரு. மத்தபடி நாங்க வந்து இந்த தவறான பொருட்கள வந்து கடத்துறோம். அவங்க நாட்டுக்குள்ள வந்து போதைப் பொருட்கள வந்து நாங்க கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான தடங்களும், ஒரு ஆதாரம் எதுவுமே இல்ல. இப்ப வரையும் அவர் எந்த விதமான ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணல. ஆனா எங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்ட வச்சு, இந்த மாரி எங்க மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாரு. இத பத்தி ஐநா சபையா இருக்கட்டும், இல்ல மத்த நாடுகளா இருக்கட்டும், யாருமே எந்த கேள்வியும் எழுப்பாம இருக்காங்க. அப்படிங்கிற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிவிச்சிருக்காரு. சரி இவர் இந்த மாரி சொல்றாரு. ஒருவேள வந்து இவர் சொல்றது கரெக்ட்டா போல. ஏன்னா ஆதாரங்கள் இருந்தா தான் நம்ப முடியும். அந்த மாரி இவங்க போதைப் பொருள் தான் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் எதுவும் இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சரி ஓகே இவங்க சொல்றது வந்து கரெக்ட்டு அப்படிங்கிற மாரி தான் தோணுது. இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அவருடைய சோசியல் மீடியாலலாம் அப்பப்போ என்னென்ன ஷேர் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா வந்து சீக்கிரமே எங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. எங்களுடைய படைகள் எல்லாத்தையும் வந்து நாங்க அவங்களுடைய கடல் கரையில வந்து நாங்க வந்து இறக்கி வச்சிருக்கோம். எப்ப வேணா என்னுடைய ஆர்டருக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்னா, உடனே வந்து உள்ள இறங்கி வெனிசுலாவ வந்து தாக்குறதுக்கான அபாயங்கள் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ கரெக்ட்டா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு டைமும் எச்சரிச்சுட்டே தான் இருக்காரு. அதாவது ட்ரம்ப் வந்து அவர் நாட்ட மட்டும் இல்லாம, மத்த நாடுகளுடைய பிரச்சனைய பத்தி அங்கங்க பேசுறது, பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் போறது, இந்த மாரி காசா, இஸ்ரேல் போர், இல்ல உக்ரைன், ரஷ்யா போர் இந்த மாரி நெறைய போர்கள பத்தி பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால இப்போதைக்கு அவருடைய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய நெருக்கடிகள்லாம் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த இறங்கி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நான் முன்னாடி வீடியோஸ்லயே வந்து சொல்லியிருப்பேன். ட்ரம்ப்னால தான் வந்து 3ஆம் உலகப் போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உந்துதல் வந்து இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி வந்து நம்ம முன்னாடி வீடியோல சொல்லியிருப்போம். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவோட எண்ட்ல எந்த வீடியோ அப்படிங்கிறத சொல்றேன். அத நீங்க போய் பாருங்க. இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா இப்ப இருக்கிற ட்ரம்புடைய அதாவது இப்ப புதுசா ஆட்சிக்கு வந்த ட்ரம்புடைய இந்த முன்னாடி இருந்த ட்ரம்ப் வேற, இப்ப இருந்த ட்ரம்ப் வேற. ஸோ அதனால தான் அப்படி சொல்றேன். இப்ப வந்திருக்க இந்த ட்ரம்புடைய மைண்ட் செட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுமே வந்து அவர் சொல்றத கேட்கணும். அமெரிக்காவுக்கு கீழ இருக்கணும். அமெரிக்கா எப்பவுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மையக்கருத்தா வச்சு எப்பவுமே அமெரிக்கா அத தான் யோசிப்பாங்க. அமெரிக்கா தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நாடா இருக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு கீழ தான் எல்லாரும் இருக்கணும். நம்மளுடைய ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நினைப்பாங்க. ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருக்காங்களோ, அவங்க பேசுறதுக்கு எது சரியா கேட்காம, அந்த மாரி யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க மேல ஏதாவது ஒரு பொருளாதார தடை இந்த மாரிலாம் விதிப்பாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு நாட்டுடைய வளங்களும் அவங்க வந்து எடுக்கறக்காக ஒரு முயற்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சைனா கூட வந்து அவர் ரீசென்ட்டா வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற மாரிலாம் வந்து பேசியிருந்தாரு. சீக்கிரமே வந்து ஜனவரி இல்ல பிப்ரவரியில வந்து திரும்ப சைனாவுடைய அதிபருடைய அவருக்கு கூட வந்து மீட்டிங் நடக்கும். திரும்ப வந்து நேர்ல சந்திச்சுப்போம் அப்படிங்கிற மாரி வந்து பேச்சுவார்த்தை இருந்துச்சு. பல நாளா சண்டையில போயிட்டு இருந்த அதாவது நட்பே இல்லாம இருந்த சைனா, அமெரிக்காவே வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பல வருஷமா நட்பு நாடா இருந்த இந்தியாவும், அமெரிக்காவும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது இந்த 2025ல வந்து அப்படியே நெறைய மாற்றங்கள் வந்திருக்கும். இந்த 2025ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து உலக நாடுகள் சைடுலருந்து வந்திருக்கும். இவ்ளோ வருஷமா ஒண்ணா இருந்தவங்க, இவ்ளோ வருஷமா ஒரு ஒரு விஷயம் கரெக்ட்டா நடந்துட்டு இருந்தது.
இந்த இயர்ல வந்து அப்படியே மாறி இருக்கும். ஸோ இது வரக்கூடிய இயர்ல வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ இந்த வெனிசுலாக்குள்ள வரலாம். இப்ப இந்த வெனிசுலால வந்து அவர் என்ன சொல்லி மெயினா டார்கெட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கப்பல் மூலியமா வந்து வியாபாரிகள்லாம் வருவாங்கல்ல. அந்த மாரி வரவங்கள எல்லாத்தையும் வந்து வான் வழியா, ட்ரோன் வழியா இந்த மாரிலாம் வந்து சேட்டலைட் மூலியமாவோ பார்த்து இவங்க வந்து போதைப் பொருட்கள்லாம் எங்க நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அங்க தாக்குதல் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க சைடுல இருந்துமே வந்து அப்பாவி மக்கள வந்து கொலை பண்றீங்க அப்படிங்கிற மாரி வெனிசுலால இருக்கக்கூடிய அங்க பிரதமரா இருக்கட்டும், அவர் எல்லாருமே வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவரு ட்ரம்ப் ஆனா என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீங்க போதைப் பொருள கடத்துறீங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வரையும் அவர் அதான் சொல்றாரு. இதுக்கான பயங்கரமான அடி வந்து நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நேரடியா அமெரிக்கா விசஸ் இந்த வெனிசுலா அப்படிங்கிற மாரி வந்து இப்ப போயிரும் அப்படிங்கிற மாரி வந்து எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதாவது வெனிசுலாவுடைய பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய இவருக்கு வந்து நெருக்கமா இருக்காரு. ஸோ அதுவுமே வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு கோவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனாலேயே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுடைய வளங்கள எடுக்கிறதுக்காகவும் ட்ரம்ப் யோசிக்கிறாரு. அப்படிங்கிற இவருடைய பாயிண்ட்டுமே வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லலாம். ஆனா இவர் சொல்றதுலயுமே ஆதாரங்கள் இல்ல. இருந்தாலும் இவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது, அ அந்த அதெல்லாம் எடுக்கிறக்காக தான் இவர் பண்றாரோ ட்ரம்ப் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. செகண்ட் பாயிண்ட் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக இந்த ட்ரம்ப் இந்த மாரி தெரிவிக்கிறதுனால, இந்த மாரி பண்றதுனால உதவி கேட்டிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா சபை கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காரு. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க அப்படிங்கிற மாரி வந்து உதவிகள் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐநா சபையில வந்து இப்போ வந்து பொதுவா உலகத்துல என்ன ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம், அடுத்து எப்படி இது பண்ணலாம், ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்தும் அவங்கவங்க நாட்டுடைய மேம்பாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத விட, எந்தெந்த நாட்டுக்கு வந்து சண்டை வராம இருக்கணும், சண்டை போட்டிருக்கிற நாடு எப்படி பிரிச்சு வைக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தான் அதிகமா போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நம்ம வேர்ல்டுல வந்து ஒரு 4 திசை இருந்துச்சுன்னா 4 பக்கமுமே பாருங்களேன். எல்லா பக்கமும் ஏதாவது ஒரு போர்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ வெனிசுலா வந்து பல வருஷமா பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன அங்கங்க தாக்குதல்கள் நடந்துட்டு போயிட்டு இருந்தாலும், மிகப்பெரிய போர் உண்டாறக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ட்ரம்ப் வந்து என்னதான் நெறைய போர்கள நிறுத்தி வச்சாலும், இப்ப இருக்கக்கூடிய இந்த வெனிசுலாவ வந்து தாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நீர் மூலியமாவோ, அதுக்கப்புறம் வந்து நேரடியா தரை வழியா தாக்குறதா இருக்கட்டும், வான் வழியா தாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே தயார் நிலையில இருக்கு. நான் வந்து ஆர்டர் குடுத்தா போதும் வெனிசுலா வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத வந்து நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அந்த கப்பல்ல போய் அவங்க இந்த மாரி போதைப் பொருள்கள் அவர் சொல்ற மாரி போதைப் பொருள்கள விக்கிறக்காக வராங்க அப்படிங்கிறத அவங்க இப்ப பண்றதில்ல. அந்த வியாபாரிகள் அங்க வந்து போகாததும் இல்ல. இப்ப அமெரிக்கா சைடுல வந்து கடல் வழியா எங்கேயுமே போறதில்ல. ஆனா அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இருந்தாலும் வெனிசுலாக்குள்ள வரக்கூடிய எண்ணெய்கள் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து இப்ப தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவா ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான தேவைன்னே வந்து சொல்லலாம். இந்த ஆயில், இந்த எண்ணெய் இது எல்லாமே. இத நிறுத்துனோம்னா உள்ள இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதும் தெரியும். ஒருவேளை எண்ணெய், ஆயில் இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கன்னா, உள்ள பெட்ரோலுடைய விலை அதிகமாகும். பெட்ரோலுடைய விலை அதிகமாச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். அதெல்லாம் அதிகமாச்சுன்னா, எல்லாத்துடைய பொருளாதார சம்மந்தமான எல்லாமே வந்து விலைகள் அதிகமாகும். உள்ளுக்குள்ளேயே வந்து நெறைய பிரச்சனைகள் உண்டாறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது வந்து அவர் முழுமையா அங்க போடக்கூடிய எண்ணெய் லாரிகளா இருக்கட்டும், டேங்கர்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் தடை விதிச்சு இது வெனிசுலாக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இப்ப புடிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதுதான் இப்ப வந்து பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து வெனிசுலா வந்து உதவியா வந்து ஐநா சபைகிட்ட போயிருக்காங்க. இதுக்கு வந்து ரஷ்ய அதிபருமே உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவாரா என்ன அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ட்ரம்ப் வந்து ஏன் இந்த மாரி பண்றாரு? ட்ரம்ப் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன். எனக்கு வந்து ட்ரம்ப பத்தி சொன்னா நான் சொல்லிட்டே போவேன். ஏன்னா, அவரு இந்த கடந்த ஒரு 10 மாசம், 1 வருஷமா வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது, யார்ரா இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? என்னென்னமோ பண்றாரு. திடீர்னு எப்படி இந்த யோசனைலாம் வருது? எப்படி இந்த சட்டமெல்லாம் போடுறாரு? அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கும். ட்ரம்ப பத்தின ஒரு ஒப்பீனியன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.